ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவில் வந்து நம்ம இந்த மாதிரி சாக் வச்சு மார்க் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரி ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஸ்லீவ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தனியாக கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃப்ரேமில் பண்ணுறீங்க அப்படின்னா, தனியாகவே கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். 4 பக்கம் சைடில் ஜாயின் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவோட லென்த் எவ்வளோ, ரவுண்ட் எவ்வளோ, ஆம்கோல் லென்த் எவ்வளோ எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணி அந்தந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆம்கோல் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு எடுக்கிறேன். அதில் ஒரு 8 இன்ச்சஸ் வருது அப்படின்னா, ஒரு பக்கத்துக்கான அளவு 8, 2 பக்கத்துக்கு 16 வரும். ஸோ 16ல் பாதி 8, 8ல் பாதி 4. ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் ஆம்கோல் ரவுண்டு ஷேப்புக்கு வந்து நம்ம கணக்கு கொடுத்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் அளவுக்கு வந்துட்டு ஆம்கோல் கர்வுக்கான மார்க் பண்ணிவிட்டு சைடு எல்லாத்தையுமே இணைச்சிட்றேன் ஸ்கேல் வச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேல் வச்சு எக்ஸ்ட்ரா வந்து டச்சப் அதிகமாக கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த டச்சப் அதிகமாக கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த பேஜில் வந்து அதை திருப்பி போடும்போது நல்லா டச் ஆகும். ஸோ இது மாதிரி நான் வந்து டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணிவிட்டு லைட்டாக மார்க் ஆகிட்டா, ஸோ அது மேலே நீங்கள் என்ன பண்ணணும், கிருமி சாப்பிக்ஸ் வச்சு ரச்சுப்படுத்திக்கிங்க. மறுபடியும் அகெயின் அந்த கிளாத்தை மறுபடியும் திருப்பி போட்டு செகண்ட் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. இப்படியே நீங்கள் மார்க் பண்ணி 2 ஸ்லீவ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 4 பக்கமும் சைடில் வந்து நீங்கள் ஜாயின் கொடுத்துட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்லீவ் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணதை ஸ்டிச்சிங்கோட காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கஸ்டமர் லைக் பண்ண ஒரு ஒர்க்கு தான் ஆரி இந்த மாடல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதுமா? இந்த மாதிரி சாரீஸ்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அடிக்க கொடுப்பாங்க. என்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 10, 15, 20 சாரின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பல்காக நிறைய சாரீ கொடுத்து என்கிட்ட அடிச்சுட்டு போவாங்க. என்னோட ரெகுலர் கஸ்டமர். ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி என்கிட்ட அடிப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் நிறையா இருக்கும். டே பை டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கட்டிங் ஒர்க்கு, ஸ்டிச்சிங் ஒர்க்கு, ஹேண்ட் ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் ஒர்க்கு, அப்புறம் பர்சனலாக நம்ம லைஃப்பில் நிறைய ஒர்க் இருக்கும். இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ரன் பண்ணவே முடியும். ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி புது துணியெல்லாம் ஈஸியாக தச்சு கொடுத்துட முடியும். அதே பழைய துணியை வந்து ஏதோ ஒன்று கொடுத்து கிழிஞ்சிருக்கு தச்சு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. கஸ்டமர்கிட்ட ஓப்பனாக சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் ஏதோ எமர்ஜென்சியில் வந்து தராங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா இது நம்ம தொழில். நம்ம தொழிலை வந்து புது புது துணியில் மட்டும் தான் தச்சு தரணும். நம்ம வந்து வீட்டில் தச்சு கொடுக்குற ஆள் கிடையாது. ஒரு கடை வச்சு நம்ம தச்சு கொடுக்குறோம். நம்ம துணியை நம்ம கிழிஞ்சால் நம்ம தச்சு போட்டுக்க மாட்டோம். இதில் கஸ்டமர் துணியை மட்டும் நம்ம எப்படி தச்சு கொடுக்க முடியும் நம்ம மிஷினில்? ஸோ நல்லா நேக்காக பேசி நம்மள்ட்ட வந்து கொடுத்து இது பிடிச்சி தாங்க அதை பிடிச்சி தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க ஓப்பனாக. புது துணிஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா இந்த வேலையை நான் பழைய துணியில் டைம் எடுத்து செய்கிறதுக்கு நான் புது துணியை ஒரு 1/2 மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் டாக்காக பேசி பிஸ்னஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் பிழைக்கவே முடியும். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ. ஓகே, பாய்.